சொலல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது. இதன் பொருள் என்னவென்றால், தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லவனாய், சொல்லும்போது சோர்வு இல்லாதவனாய், அஞ்சாதவனாய் உள்ளவனை மாறுபாட்டால் வெல்வது யாருக்கும் முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். திரு அண்ணாமலை அவரோட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அவரை டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த பெய்டு மீடியா, இந்த ஆர்எஸ்பி மீடியாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, கார்னர் பண்ணணும், கேள்வி கேட்கணும் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. இப்போ நிலைமை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பாருங்கள். ஏதாவது வாங்க, எல்லோரும் உட்காருங்க, கேள்விகளை ஆரம்பிங்க அப்படின்னு ஜாலியாக அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்து அந்த ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட்லையெல்லாம் எல்லாத்துக்கும் டேட்டா பேக்டு லாஜிக்கல் ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது எங்கெல்லாம் தேவையோ அப்படி லைட்டாக அந்த ஃபன்னை அவர் போட்டு விட்டுறாரு. தாக்குதலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கே புரியுது, ஆத்தாடி நம்மளை தான் கலாய்ச்சிருக்காங்களோ, எம்ஏ ஃபிலாஸ்ஃபி அந்த ரேஞ்சுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, பெரம்பலூரில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு இந்த ஒரு யூஷுவல் ப்ரெஸ் மீட்டுக்கு போய் உட்கார்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். அங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்கள் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார், இந்த தலைவர் கவுன்சிலர் இதுக்கு வேண்டி 2 கட்டமாக இப்போ தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க. திமுக அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இது எதிர்த்தாங்க. இப்போ அவங்க ஆளும் கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலர், இந்த மாவட்ட கவுன்சிலர், இந்த வார்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், இவங்கெல்லாம் தான். ஏன்னா இவங்களுக்கு கீழே கம்மியான மக்கள் இருக்காங்க, இவங்களோட ரெப்ரசன்டேஷன் ஈஸியாக இருக்கும், இவங்க எல்லாரையும் போய் பார்க்க முடியும். அதனால தான் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படின்னு அதை சொன்னாங்க. ரொம்பவே முக்கியமானது. ஆனால் அது ஒரு சும்மா ஒரு நேம் சேக் இருக்கக்கூடாது அப்படின்னா ரெகுலராக எலெக்ஷன் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு அப்பாற்பட்டு நல்ல மக்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் ஓட் பண்ணணும். இது ரெண்டுமே ஒன்றா நடந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, அர்பன் லோக்கல் பாடிஸாக இருந்தாலும் சரி. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இருக்குல்லங்க, இதில் நிறைய பேர் இன்னுமே அப்பாயின்ட் பண்ணாமல் இருக்காங்க. இதில் அதிகாரிகள் தான் வேலை செய்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகள் வேலை செய்யலை. பிரதிநிதித்துவம் இன்னும் அங்கே சரியாக இல்லை. நீங்கள் 2 கட்டமாக நடத்துகிறீங்களோ இல்லை ஒரு கட்டமாக நடத்துகிறீங்களோ, செலக்டிவ் அம்னீஷியா இருக்குது திமுகவுக்கு. பட் இது ரெண்டுமே எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் இந்த தேர்தல் நடத்த முடியுமோ நடத்துங்க, அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. திராவிட முன்னேற்ற அவர்களுக்கு ஒரு செலக்டிவ் அம்னீஷியா, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதை மறந்துட்டு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் வித்தியாசமாக செய்கிறாங்க. தவறு சரி நான் சொல்ல வரேன். அவங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலும் அவங்க மாறியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை எலெக்ஷனை எப்படி நடத்தினாலும் அதை பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு எதிர்கொள்வது. நீங்கள் டைரக்ட் எலெக்ஷன் நடத்தினாலும் சரி, எப்படி நடத்தினாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை எந்த விதமான குழப்பமும் கிடையாது. எலெக்ஷனை வேகமாக நடத்துங்க அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாட்டினால். இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக பிரதிநிதிகள் இல்லாமல் அரசாங்க அதிகாரிகள் நடத்தக்கூடிய உள்ளாட்சிகளாக மாறிடுச்சு. ஒரு பொதுமக்கள் கூட பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகளை போய் சந்திக்க முடியும். எல்லாமே அரசாங்க அதிகாரிகளை போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணி எல்லா இடத்துலையுமே அடிமட்ட பிரச்சனைகள் பெரிய அளவில். அதனால் வேகமாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. அது குறிப்பாக எங்களுடைய கட்சி நாங்கள் தயாராக. அடுத்தது கூட்டணி தொடர்றதா இல்லையா? ஏன்னா தேர்தலில் வந்தாலே அந்த கூட்டணி வியூகங்கள் பற்றியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக கேள்வி எழுப்பாங்க. இதுக்கு பல தடவை அவர் பதில் சொல்லிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இந்த தடவையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த விதமான ஒரு குழப்பமும் இங்கே இல்லை, இங்கெல்லாம் ஒன்றா தான் சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொள்கையில் எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடுமே கிடையாதே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 370க்கெல்லாம் அதிமுக எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 10.5% உள்ஒதுக்கீடு பற்றி அடுத்த கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஐடியா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வன்னியர்களோட ஓட் பேங்க் அது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜகவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா பாமக அதுதான் மெயின் ஓட் பேங்காக நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 10.5% அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மற்ற சமுதாயத்துக்கு யாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இந்த கொஸ்டினை அவர் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தில், இந்த 10.5% உள்ஒதுக்கீடு விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது எனக்கு தெரிஞ்ச திமுக அரசாங்கத்தை தான் அவர் டைரெக்டாக சொல்கிறாரு, உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒழுங்கான டேட்டா பேக்கிங்கோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய விதிகள் அதெல்லாம் என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம ஆதரிக்கிறோம். முதலையும் ஆதரித்தோம் இந்த 10.5% ரிசர்வேஷனை, இப்பவும் ஆதரிக்கிறோம். ஆனால் கூடவே இந்த விஷயமும் சொல்கிறாரு, எல்லா சமுதாயங்களுக்கும் நல்லது நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 10.5% ரிசர்வேஷனை எதிர்க்கவும் இல்லை, ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் எல்லா சமூகத்துக்கும் நியாயம் கிடைக்கணும், சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.
ஆனால் இந்த கேள்வி எப்போ வரும்னா ஏதாச்சும் பிரச்சனை இருந்து குழப்பம் இருந்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா சரி. எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு குழப்பமே இல்லை. நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இதை ஒரு எலெக்ஷனாக பார்க்க உங்களுக்கு தெரியும். நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் அடிப்படையிலே கொள்கை அடிப்படையில் இந்த இடத்துல ஒத்து போகிறோம். ஆர்டிகல் 320 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிதான் தமிழகத்தில் நாங்களும் பார்க்கணும். நாங்கள் இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா அப்படி இருக்கும்பொழுது எங்கே இருந்து கொடுக்கணும். மதுரை உயர்நீதிமன்றத்தில் இதை வாஷ் பண்ணும்பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசு என்ன வரும்போதுன்னா வேகமாக போய் ஹைகோர்ட் ஒரே ஆப்ஷன் ஒரு சுப்ரீம் கோர்ட் போகிறது. அவங்க கேட்குற டேட்டாவை கரெக்ட் ஃபார்மேட்டில் எந்த சமுதாயத்திலையும் பாதிக்காம நல்ல ஒரு முடிவு அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கை. பட் தொடர்ச்சியாக எங்களை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆதரவு கொடுக்கணும். இந்த நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றம். அடுத்தது பாருங்கள், மனுஷங்களை எல்லாம் விட்டு அடுத்து நம்மளோட ப்ரெஸ் கால்நடைகளை பற்றி கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கால்நடைகளுக்கு கோமாரி அப்படின்னு ஒரு டிசீஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு உண்டான அந்த வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா, அது மத்திய அரசு தருமாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் தானே தலைவராக இருக்கீங்க, ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி தரலன்னு யார் சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு திரியுதாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, வேக்சின் ஹெசிடென்சி முதல்ல ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நம்ம நேர்கள் புரிஞ்சுக்கணும். வேக்சின் ஹெசிடென்சினா இந்த தடுப்பூசி வேலை செய்யுமா கூடாதா, இது போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் கோவேக்சினுக்கு அகேன்ஸ்டாக நம்மளோட திருமாவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருந்தாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதிகள் அதெல்லாம் விடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க நாங்கள் தனியாக வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. தனியாகவும் வாங்க முடியல. இப்போ 50 லட்சம் வேக்சின் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மாண்புமிகு இங்கே ஹெல்த் மினிஸ்டர் இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் கொடுக்கணும், இவ்வளோது கொண்டு கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே முடியல எங்ககிட்ட எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, இப்போ மாநில அரசு முதல்ல என்ன சொன்னாங்க, திரு பிடிஆர் அவர்கள் பேசிட்டாரு, யூஎஸில் பேசிட்டாரு, அதனால் டைரெக்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் வேக்சின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எங்கே டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுதா? எந்த ஒரு மாநிலத்தினாலையுமே பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா சுப்பிரமணியன் அவர்களை டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது மாவட்ட வாரியாக எவ்வளோ தடுப்பூசி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாம் கொடுத்துருக்கோம். இப்போ இவர் ஒரு ஒயிட் பேப்பர் டிமாண்ட் பண்ணுறாரு மா சுப்பிரமணியன் அவர்கள்கிட்ட. என்ன டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு தடுப்பூசி, நீங்கள் டைரெக்டாக எவ்வளோ தடுப்பூசி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, ஒயிட் பேப்பர் விடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இதில் தெரிஞ்சிடும்ல. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, காசு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கு. தடுப்பூசி முதல்ல இல்லை அப்படின்னு பஞ்சப்பாட்டு பாடினாங்க, அதுக்கப்புறம் எக்ஸஸாக கொடுத்துருக்கு. நீங்கள் எவ்வளோ தனியாக வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டுறாங்க, ஆனால் மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷனை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை. அதுக்கு தான் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர்கள் உண்மையே பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க உண்மையை பேசி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் என் ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாரம் அடிப்படையில் தமிழகத்துக்கு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸுக்கு ஒரு மாவட்டத்திற்கு எவ்வளோ டோஸ் கொடுத்துருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக நான் காலையில் சொல்லியிருக்கேன். நாமக்கல் மாவட்டத்தில் அமர்ந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் 3 லட்சத்துக்கு மேலே டோஸ் எந்த தேதியில் வந்திருக்கு, கரூருக்கு எப்போ வந்திருக்கு, தருமபுரிக்கு எப்போ வந்திருக்கு, தமிழ்நாட்டில் மாநில அரசு மத்திய அரசு கிட்ட பேசி எப்போ மத்திய அரசு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸுக்கு எப்போ வேக்சின் கொடுக்காம ஆதாரப்பூர்வமாக நான் காலையில் டேட்டா கொடுத்துருக்கேன். நீங்கள் காலையில் ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது முற்றிலும் பொய். இவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே அதே பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உண்மையான பத்திரிகை நண்பர்கள் ஒரு கேள்வி எனக்காக நீங்கள் மா சுப்பிரமணியன் ஆட்சிக்கு வந்தோடனே பஞ்சப்பாட்டு பாட்டு. ஸோ அதிமுக பிரச்சனையில் எப்படியும் சுமூகமாக போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு பிரச்சனை மாதிரி தோணக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் தான் கூட்டணியெல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட எல்லாம் ஒரு கடுமையாக பேசுகிறார் ஒரு ஸ்டேஜில். அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நீங்கள் ஒரு 1 இயரை சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அப்பப்போ அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கூட்டணி கட்சிக்காரங்களாம் எங்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எலெக்ஷன்லாம் முடிஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மளோட மெயின் ஏம், பாஜகவோட மெயின் ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியை வளர்க்குறது தான் மெயின் ஏமு.
எங்கள் கட்சி எங்கே வளர்க்கணும், அதுதான் எங்களோட மெயின் ஏம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யார் மேலேயும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் போட மாட்டோம், அவங்க கைவிட்டாங்க இவங்க கைவிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் போட மாட்டோம், ஆக்கப்பூர்வமாக செயல்படுறதுக்கு உண்டான வேலைகளை மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லி இதை அப்படியே கடந்து போகிறாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக என்ன தான் குற்றச்சாட்டு வச்சாலும் அவங்க கட்சி அவங்களுக்கு முக்கியம், அவங்க தொண்டரை வளர்க்குறது தான் அவங்க பார்ப்பாங்க. அதில் எங்கெல்லாம் வந்து கை கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கை கொடுப்போம், கொள்கை ரீதியாக முரண்பாடு இருந்தால் அதையும் பேசி தீர்த்துப்போம் அப்படிங்கிறது ஒரு கூட்டணியோட அழகு. இந்த பர்டிகுலர் கேஸில் பாமக பல விஷயங்களில் பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த நீட் விஷயத்தில் கொஞ்சம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டாக இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேச்சப் பண்ணப்படும் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்தும் சில பாமக நண்பர்களும் அந்த பேச்சப்லாம் கூடிய சீக்கிரம் நடந்துடும், விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் சுமூகமாக முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் இது எப்படி முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எங்களை பொறுத்தவரை அரசியலிலே பல பேர் பல விஷயமா சொல்லுவாங்க. அரசியலை பொறுத்தவரை சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி தான். எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் சாதாரணமாக சொல்லுவாங்க. சில முன்னாள் அமைச்சர்கள் கூட அந்த கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. நாங்கள் எப்பொழுதுமே எந்த கட்சியும் குற்றம் சாட்டாமல் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி. எங்களுக்கு எங்க கட்சியினுடைய வளர்ச்சி அதை ஆக்கப்பூர்வமாக எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இதை வந்து குற்றம் குறை சுமத்தி இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க மேலே தப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி அதை சொல்லவும் பாருங்க. அடுத்தது பாருங்க, இந்த என்டையர் கூட்டத்தில் ஒரு முன்கலப்ஸ், கொஞ்சம் மனசாட்சி இருக்கக்கூடிய முன்கலப்ஸ் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கிராம ஊராட்சியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த லைட்டு போடுறது ரோடு போடுறது எல்லா வேலையுமே அதுதான் பண்ணுது. பட் இருந்தாலுமே இந்த ஒரு மாயை கிரியேட் பண்ணப்பட்டது, அப்போ இந்த மாயையை உடைக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் திரு அண்ணாமலை அவர்கள் 2-3 நாள் முன்னாடி எழுப்பியிருந்தார். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய லைட்டிங் எல்லாம் போய் பாருங்கள், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, பட் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். இதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கேள்விக்கு மோடி போட்ட டீயை தான் இங்கே எல்லாருமே ஆற்றிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஸ்டிக்கர் ஒட்டுறதை புதுசாக அவர் சொல்கிறார். மோடி போடுற டீயை தான் இங்கே எல்லாரும் ஆற்றிக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு ஈஸ்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஈஸ்ரம் போர்ட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டாலாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்பவே முக்கியம். அவங்களோட இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களை பற்றி டேட்டாவை நம்ம கார்னர் பண்ணால் தான் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு இந்த ஈஸ்ரம் முயற்சிகள்லாம் எடுத்திருக்கோம். பத்திரிகையாளராகிய நீங்கள் தான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் இதை ஹைலைட் மட்டும் தான் போய் பண்ண முடியும், நாங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டுறாங்க. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சார் டெய்லி டிபேட் என்ன நடத்துகிறாங்க, சாயந்தரம் ஆனால் இந்த டிவியை போட்டிங்கன்னா டிபேட் என்ன நடத்துகிறாங்கன்னா, அண்ணாமலையை எந்த மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, அண்ணாமலை அவங்கள என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே டிபேட் நடந்துட்டு இருக்கோம். இதை பற்றியெல்லாம் எங்கே பேசுகிறீங்க, கிராமப்புறத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் எதுவுமே பேசுகிறதே இல்லை, வெறும் ப்ராப்பகேண்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல சேனல்கள் வெறும் ப்ராப்பகேண்டாவாக தான் நடந்துகிட்டு இருக்கீங்க, கட்சிகள் எல்லாருமே ஒவ்வொரு டிவி வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். சொல்லிட்டே இருக்கோம், நீங்கள் மீடியாவில் போடுறீங்க. அதாவது மோடிஜியினுடைய டீயை தமிழ்நாட்டு டீ கடையில் திரும்ப ஆற்றி விட்டு இவங்க இது டீயே கிடையாது. தெளிவாக சொல்லி எத்தனை டிவியில் போடுறீங்கன்னா ஒரே குற்றச்சாட்டு எப்பவுமே ஒரு திட்டம் வருது, திட்டம் வந்து மக்கள் வந்து பயனாளிகளாக இருக்கிறாங்க. இது வந்து மீடியாவுடைய முக்கியமான கடமை. ஒரு திட்டத்தினுடைய செயல்திறன், திட்டத்தினுடைய நோக்கத்தை மக்கள் கிடைச்சது. பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ராம் ஒரு திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம். இந்த ஈஸ்ட்ராம் திட்டத்தில் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது யாரெல்லாம் டீலை கடை வச்சிருக்காங்க, ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்காங்க, அவங்க அனைத்தையும் மோடிஜி அவர்கள் வந்து ஒரு டேட்டா பேஸில் கொண்டு வர்றாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 1 கோடி பேர்த்தை கொண்டு வரோம் நம்முடைய அரசியல். எத்தனை டிவியில் இதை பற்றி பேசுகிறோம். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மத்திய அரசு தமிழில், ஆங்கிலத்தில், ஹிந்தியில் எல்லா மொழியிலையும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியில் PIB தமிழ்நாடு சென்னையில் இருக்கு. உங்கள் எல்லா எடிட்டருக்குமே டெய்லி வருது. நீங்கள் எடிட்டரை ஃபோன் பண்ணி கேளுங்க, எங்கன்னா அந்த நியூஸை போட மாட்டேங்க. அண்ணாமலை கேட்க டிவி வந்து ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம செயல்படுறோமா, இது காரணம் நிறைய டிவிகள் வந்து கட்சியினுடைய ப்ராபகேண்டா மிஷினாக மாறிட்டாங்க. ஸோ இது கேட்டோன்னே அங்கேருந்து ஒரு முன்கலப்ஸ் டென்ஷனாக என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போ நாங்கள்லாம் வந்துட்டு இங்கே ப்ராபகேண்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு அதை திருப்பி ரீட்ரேட் பண்ணுறாரு. ஆமாம் நீங்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்போ அவர் நடத்தக்கூடிய ப்ரெஸ் மீட், இதை நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு கேள்வியாக எடுத்துக்கணும். இங்கே இருக்கக்கூடிய முன்கலப்ஸ் வந்து இந்த கேள்வியை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து முடிஞ்சால் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, போகிற இடத்துல எல்லாத்தையுமே ப்ரெஸ் வருது, அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதே பாணியில் இந்த அளவுக்கு கூட இல்லைனா கூட இதோட ஒரு வாட்டர் டவுன் லெவலில் வந்துட்டு திரு ஸ்டாலின் அவர்களை அவங்களால கேள்வி கேட்க முடியுமா?
சென்னையில் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கா, இந்த அளவுக்கு ஓப்பன் நடந்திருக்கா, என்ன வேணால் கேள்வி கேள்வி ஐ எம் ரெடி டு ஆன்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டில் இவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அதற்குண்டான பதிலை அங்கே இருக்கக்கூடிய முன்களப்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இது ஆர்எஸ்பி மீடியா கட்சியை நடத்துது. அந்த டிவியில் சாதகமா இருக்கு, ஆளுங்கட்சிக்கு பெரும்பாலும் சாதகமா இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு பாச்சலூர்ல இறந்துருக்கிறாங்க, பொண்ணு நியூஸ் என்ன போட்டிருக்கீங்க, அதை பத்தி அரசுகிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா? லாண்ட் ஆர்டர் என்ன நிலைமை இருக்கு, அதை பத்தி ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணிருக்கீங்களா? அமைச்சர்கிட்ட போய் என்ன கேள்வி நான் கேட்கிறேன். எங்கிட்ட இவ்வளவு குற்றம் இவ்வளவு துளைக்கிறீங்க, சிஎம் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி ஓப்பனா வந்து கேள்வி எடுக்கிறாரா? இதே போல அமைச்சர்கள் கேள்வி எடுக்கிறாங்க. நீங்க போய் உங்க பிரஸ் மீட் அங்க நீங்க நடத்துறத பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் சென்னையில் நடத்துற பிரஸ் மீட்டுக்கும் பாரதிய ஜனதா அப்படியே அங்கிருந்து தேசிய நிகழ்வுகளுக்கு போவோம். அதாவதுங்க பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன மசோதான்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு பில்லு. இதை கிரண் ரிஜிஜு அவர்கள் கொண்டு வராரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக லிங்க் பண்ணுறது தான். அதாவது உங்களோட பர்மிஷன் இருந்தால் அதை லிங்க் பண்ணிக்கலாம், ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்துட்டு வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா ஓட்டர்களையும் பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த ஓட்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் ஓட் பண்ணலாம் பார்த்தீங்களா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அகெயின்ஸ்டாக இருக்குது. இது ரொம்பவே வன்மையாக கண்டிக்கக்கூடியது, அவங்களோட ப்ரைவசியும் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது ரொம்பவே தப்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வாலண்டரி தான், இதில் ஒன்றும் எந்த விதமான கட்டாயமும் இல்லை, வாலண்டரி தான். இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு 5-6 ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க, நிறைய வந்துட்டு ஃபேக் ஓட்ஸ் இருக்குது, இந்த ஆதாரம் இதையும் லிங்க் பண்ணிட்டா நம்ம அந்த மாதிரி மல்டிபிள் ஓட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்த்தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மாதிரி 2 அவைகளும் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படி இருக்கும்போது NDPS ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு பெரிய அமளிதுமளியே அங்கே நடக்குது. காரணம் என்னன்னா மேடம் ஜெயா பச்சன் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு புரேதின் வரப்போகுது, இது என் சாபம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஒரு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில். அப்படிலாம் பேச வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க மேலே பர்சனல் ரிமார்க் வைக்கப்பட்டிருக்கு, யாரோ அவங்க மேலே பர்சனல் ரிமார்க் வச்சிருக்காங்கன்னு, அதனால் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அவைத் தலைவர்கிட்ட இவங்க இந்த பர்டிகுலர் நபர் இந்த நேரத்தில் என் மேலே இந்த மாதிரி ரிமார்க் வச்சிருக்காங்க, இதை வந்துட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு இந்த கொடாடியில் சண்டை போடுற மாதிரி போயிட்டு நீங்களாம் நாசமாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராளுமன்றத்தில் போய் சொல்கிறது ரொம்பவே தவறானது. இதுக்கு தான் வந்து அரசியல் புரிதல் இருக்கவங்க, அரசியல் மெச்சூரிட்டி இருக்கவங்க அரசியலில் வரணும். இந்த மாதிரி இந்த சினிமாவிலேருந்து வந்தவங்க இதையும் சினிமா தியேட்டராக நினச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் நாகரிகமாக அவங்க சொல்லலாம் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அடுத்து பாருங்க, இந்த குருத்வாராவில் சாக்ரிலேஜ் நடக்க ட்ரை பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அப்போ ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த SGPC ஷிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி அதோட வந்து பிரசிடென்ட் ஹர்ஜிந்தர் சிங் தாமி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த ரெயிலிங் எல்லாத்தையும் எகிரி குதிச்சு போய் அந்த புத்தகத்தை நாசம் பண்ண முயற்சி பண்ணுறான், எங்களோட ஹோலி புத்தகத்தை நாசம் பண்ண முயற்சி பண்ணுறான், அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ண முயற்சி பண்ணுறான், அவன் ஆட்டிடியூடு அவன் போன பாடி லாங்குவேஜ் எல்லாம் வச்சு பார்த்தா அவன் ஒரு கமாண்டோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி, அந்த சதி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு கோயிலுமே அந்த மத நம்பிக்கையின் அந்த வழிபாட்டு முறை படி தான் நடக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அங்கே போகணும், அதுதான் வந்து கரெக்டு. அதை தாண்டி எல்லாரும் போனோன்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிரும். டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, நம்பிக்கை சார்ந்த இடம், ஃபெய்த் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்களோட நம்பிக்கை காக்கப்படணும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அடித்து கொள்றதெல்லாம் ரொம்ப தவறு. அதை வந்து பிடிச்சி கொண்டு போய் யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா இன்னும் கான்ஸ்பிரசி என்ன அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ பாகிஸ்தான் மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஞ்சிங் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான அபிப்பிராயம். அப்படி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,100 கோடி டிஃபால்டர்ஸ் இந்தியா விட்டு கடன் வாங்கிட்டு ஓடி போனாங்க பார்த்தீங்களா, இந்த மெஹுல் சோக்சி, இந்த மாலியா, இந்த போன்ற ஆட்கள் கிட்ட இருந்தெல்லாம் நம்ம மீட்டிருக்கோம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் சொல்கிறாங்க. இது பத்தாது, ஆக்சுவலி இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், பட் இது பத்தாது. இங்கே கரப்ஷன் கேசஸ் நிறைய இருக்குது. அந்த கரப்ஷன் கேசஸ் வச்சு பிஜேபி வின் பண்ணியிருக்கு. அந்த கேசஸ் எல்லாத்தையுமே அதோட லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாரோட டிமாண்டாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து சர்வதேச நிகழ்வுகளை பார்ப்போம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, இம்ரான் கான், அவர் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலோட எக்ஸ்ட்ராடினரி மீட்டிங்கில் பேசுகிறார்.
அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் பார்டரில் இந்த தாயிஷ்னால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு அங்கே வந்து நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது, ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் பார்டர்லையும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிவிட்டார். இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமித் கர்சாய் அவர் வந்துட்டு இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. இங்கே பிரச்சனை வர்றதே காரணமே பாகிஸ்தான் தான், IAS உருவான இடமே பாகிஸ்தான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திரு இம்ரான்கான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைங்கிறது வேறு மாதிரி இருக்கும் சார். விமென்ஸ் ரைட்ஸ், பெண்களோட உரிமை வந்து வேறு மாதிரி இருக்கும் சார். பெஷாவரில் வேறு மாதிரி இருக்கும், இஸ்லாமாபாத்தில் வேறு மாதிரி இருக்கும், பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. மனிதன் தானே, பெண் தானே, அந்த உரிமைங்கிறது நேச்சுரலாக மாதிரி அது வந்து ப்ரோக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான் எடுக்கணுமே தவிர, இந்த ஊரில் எப்படி இருக்குது, பெண்களுக்கு இவ்வளோ தான் உரிமை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட கலாச்சாரம்னு சொன்னால் நீ வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் வந்து பேசக்கூடாது. இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் என்ன உரிமைகள் கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு உரிமைகள் அந்தந்த நாடுகளையும் கொடுக்கப்படணும். இல்லைனா வந்துட்டு உங்களை ஒரு நாடாகவே யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் இதுக்கு பின்னாடி கூட லாஜிக்கு. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் வந்துட்டு இந்த தாலிபானுக்கு சப்போர்ட் வந்து பாகிஸ்தான். அருமையான ஒரு காம்பினேஷன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டேபிளைஸ்டு இடத்துல இந்தியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுது அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் வராரு, புட்டின் வராரு, பல மீட்டிங்ஸ் நடக்குது, SCO மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது, பிரிக்ஸ் மாநாடுகள் நடக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறோமோ, ஆப்கானிஸ்தானில் சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறோமோ, சில ஃபேக்ஷனை சப்போர்ட் பண்ணி நம்மளோட ஃபுட்பிரிண்ட் அங்கே வைக்கிறத நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. பதிவின் இறுதியாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து ப்ரெஸ் சைடில் ஒரு மனமாற்றம் தெரியுது. ஓகே, இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம நியாயம் சைடில் போகணும், நம்ம நியாயமான கேள்விகள் கேட்கணும், அதுக்கப்புறம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அது ரெண்டு தரப்பாக இருந்தாலும் டஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. இப்போ திரு அண்ணாமலை அவர்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் ஓரளவுக்கு ரிஃபைன்டு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இது பத்தாது, எதிர் தரப்பையும் கேள்வி கேட்கணும், அவங்களையும் ஸ்ட்ரிக்டாக கிரில் பண்ணணும். இன்ஃபேக்ட் மீடியாவோட மெயின் வேலை என்னென்னா கிரிட்டிக்காக இருக்கணும். ஒரு கிரிட்டிக்காக இருந்து அந்த ஆளும் அரசை கேள்வி கேட்கணும். இப்போ அந்த விஷயங்கள்லாம் மெல்ல மெல்ல பண்ணப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெயஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.